கொண்டு போறீங்க? அது எப்படி அப்ப சாமிக்கு எப்படி மனுஷா பண்ண முடியும் சாமி? இப்போ இங்கே கூட பண்ணுறத ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். எங்கே திருச்செந்தூரில் அந்த அது என்ன சூர சம்ஸ்காரம் பண்ணுறாங்க இல்லையா, அதை கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஏன்னா அது அங்கே இருக்கு, இவன் இங்கேருந்து கம்பிட்டு தான் குட்டி விட்றான், புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அந்த திருக்கல்யாணம் நடக்கிற இடத்துலலாம் பார்த்தா என்ன ஒன்று டைரெக்டாக இவன் தான் தாலியை கொண்டு போய் போட்டு கட்டுறான். அது எப்படி நீங்கள் நிகழ்ச்சின்னு எப்படி எடுத்துக்கிறீங்க? முடிச்சு போடுறதுல இல்லை, முடிச்சு போட்டால் மட்டும்தான் அது மாங்கல்யம். முடிச்சு வேற போடுவீங்களா? முடிச்சு போடுறது இல்லையே, கொண்டு போய் கூட்டு தானே காட்டுறாங்க, நிகழ்ச்சி மாதிரி தானே நடத்துறாங்க. எடுத்துட்டு போய் பின்னாடி 3 முடிச்சு போட்டா மட்டும்தான் அது வந்து. அப்போ நீங்க நிகழ்ச்சி அப்படின்னு கொண்டு போயிடணும். திருக்கல்யாணம் ஏன் கொண்டு சொல்றீங்க? திருக்கல்யாண நிகழ்ச்சி சாமி, நீங்க நிகழ்ச்சின்னு வெளிப்படுத்திட்டு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அங்க நீங்க சொல்றீங்க, நீங்க வெளிப்படுத்துற இடத்துலயோ வீடியோக்கள்லயோ அவங்க விளம்பரம் கொடுக்குற இடத்துலயோ எங்கேயாவது இது திருக்கல்யாண நிகழ்ச்சின்னு சொல்லுங்க. நான் அன்னையிலிருந்து நான் உங்கள்கிட்ட இந்த நான் பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். திருக்கல்யாணம் தான் சாமி வீடியோ போடும்போது திருக்கல்யாணம். நான் அதெல்லாம் ரொம்ப கவனிப்பேன் சாமி. ஒரு நல்லா கவனிச்சு இது கரெக்டாக தெரியாமல் எந்த விஷயத்தையும் நான் வெளியே பேச மாட்டேன். நிறைய கவனிச்சிருக்கிறேன். இவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய கவனிச்சிருக்கிறேன். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம அதான் சொல்கிறோம், நம்ம அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம தலையாட்டிட்டு போகிறதுனால அது எல்லாமே சரியாக இருக்குது. புரிஞ்சதா? இப்படி எல்லாம் தெய்வத்துக்குள்ளே வர்றதுலையும் அந்த எப்படி சொல்கிறது, இன்னும் நீங்கள் இவ்வளோ எந்த கோயிலும் பெரிய ஒரு பிறகு இன்றைக்கி ஆண்டாள் கோயிலே எடுத்துக்கிடுவோமே, உள்ளே போய் நீங்கள் நேரடியாக போய் நீ விற்கிறதுக்குள்ள கூட போக வேண்டாம், அள்ளித்தான் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க. உள்ளே எல்லோரும் அங்கே போனால் அது தூய்மையாக இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவன் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். எல்லோரும் வரவங்க சாமியை பார்க்க தானே வராங்க, அங்கே இருக்கிற ஐயரவா பார்க்க போகிறாங்க. ஒரு ஆளுக்கு விபூதி இப்படி எடுத்து அப்படி போடுறது, ஒரு ஆளுக்கு எடுத்து இப்படி வைக்கிறது, ஒரு 200 300 500 தாள் கையில் இருந்துச்சுன்னு சொன்னால் சத்தம் நில்லுங்கோ அப்படின்ட்டு உள்ளே போய் இருந்து மாலையை எடுத்து கொண்டு கழுத்தில் போட்டு பண்ணுறாங்க. வாய் வயிறு இருக்குங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, வாய் வயிறு இருக்குங்கிறதுக்காக நான் தப்புன்னு சொல்லலை. அவன் 500 ரூபா கொடுத்தாங்கிறதுக்காக நீ மாலை போடுற, நான் இல்லைன்னு சொல்லலை. 500 ரூபா கொடுக்குறான், அவனுக்கு ஒரு மாலையை கொடுத்து நீ மரியாதை செய்கிற, ரைட், ஏற்றுக்குருவோம். ஆனால் வர்ற மக்களை எல்லாத்தையும் நீ இப்போ அவரும் மனிததான்னு சொல்லும்போது அப்போ வர்றவங்களெல்லாம் மிருகமா? அந்த விபூதியை எடுத்து கொடுக்குற இடத்துல ஏன் பாகுபாடு பண்ணுறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், அவங்க தான் சொல்ல முடியும். வேற சாமி இருக்கிற இடத்த பற்றி தான் பேசணும். எங்கேயோ ஒரு இடத்துல உள்ள விஷயத்தை பற்றி நம்ம பேசணுங்கிறது நமக்கு ரைட்ஸ் கிடையாது.